சமீபத்தில் நடைபெற்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் ஊடகம் நடத்திய தலைவி ஷீ லீட்ஸ் நிகழ்ச்சிகள் சீமான் மரத்தை கட்டிப்பிடித்து நிற்கும் புகைப்படத்தை பார்த்து சிரிப்புதான் வருது என்று கூறிய தமிழிசையின் கருத்துக்கு காளியம்மாள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். சீமான் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல போராளி. ஆனால் இதில் மரத்தை கட்டி கொண்டிருப்பதான் எனக்கு கொஞ்சம். சமயம் தமிழ் ஊடகம் நடத்திய தலைவி ஷீ லீட்ஸ் நிகழ்ச்சியில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குறித்து எந்தவித விமர்சனமும் செய்ய மாட்டேன் என உறுதியாக தெரிவித்து அவருடனான தனது முன்வைய அரசியல் மற்றும் உணர்வுபூர்வமான பிணைப்புக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் சீமான் மரத்தை கட்டிப்பிடித்து நிற்கும் புகைப்படத்தை பார்த்து சிரிப்பதாக கூறிய போது காளியம்மாள் தனது முகபாவனையால் தெளிவான அதிருப்தியை வெளிப்படுத்தி சீமானுக்கு தனது அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படையாக காட்டினார். இந்த செயல் சீமானின் தலைமைத்துவத்தின் மீது அவருக்கு இருக்கும் அபரிதமான நம்பிக்கையையும் அவரது தமிழ் தேசிய கொள்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மீதான அவரது அர்ப்பணிப்புக்கு அவர் அளிக்கும் மதிப்பையும் பறைசாற்றுகிறது. சீமான் தமிழகத்தில் அரசியல் களத்தில் தனது உறுதியான நிலைப்பாடுகள், தமிழர் நலன் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட பல்வேறு போராட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவரது மரம் கட்டிப்பிடித்தல் போராட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மரங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக பரவலாக பேசப்பட்டது. காளியம்மாளின் இந்த நிலைப்பாடு சீமானின் இத்தகைய மகத்தான முயற்சிகளுக்கு அவரது ஆதரவை மட்டுமல்லாமல் அவரது தலைமையின் கீழ் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே இருக்கும் ஒற்றுமையையும் அவர்களின் தலைவர் மீதான அசைக்க முடியாத பற்றுதலையும் உலகுக்கு உணர்த்தியது. இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சீமானின் செல்வாக்கையும் அவரது கொள்கைகளின் தாக்கத்தையும் மேலும் வலுப்படுத்தியது. மேலும் இது பெண்கள் அரசியல் களத்தில் தங்கள் நிலைப்பாடுகளை தைரியமாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் அமைந்தது. குறிப்பாக காளியம்மாளின் உறுதியான மனப்பான்மை சீமானின் தமிழ் தேசிய இயக்கத்தின் வலிமையை பிரதிபலிக்கும் ஒரு குறியீடாக மாறியது. சீமானின் தொலைநோக்கு பார்வை, மக்களை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் மற்றும் அவரது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பு இந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் ஒருமுறை பொதுவெளியில் பேசுபொருளாகி அவரது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான தருணமாக அமைந்தது.